ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லக்கி கேர்ள் சீரியல் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம சிந்து பைரவியில நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். நேத்து வந்து 2 பார்ட்டா அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆனா சுத்தமா யாருமே சப்போர்ட் பண்ணல. வியூஸ் வந்து கொஞ்சம் கூட வரல. இந்த மாதிரி போயிட்டு இருந்தா நான் எப்படி வந்து கண்டினியூவா சிந்து பைரவி அப்லோட் பண்ணுவேன்? நீங்களே சொல்லுங்க. ஸோ கொஞ்சம் பாருங்க. பார்த்துட்டு அந்த சேனல்ல இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இருக்கிறவங்களுமே ப்ளீஸ் பாருங்க. கண்டிப்பா நல்லாருக்கும். ஓகேவா? சரி வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். போன எபிசோட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி வீரால வந்து அப்பாவாக முடியாது அப்படிங்கிற மாரிலாம் சிந்துக்கு தெரிய வந்திருக்கும். அதனால அவ வந்து டாக்டர் சொன்னபடி அவனுக்கே தெரியாம பால்ல டேப்லெட்லாம் கலந்து குடுத்துட்டுருப்பா. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட பைரவி வந்து மிரட்டிட்டு இருக்கா. இத வந்து நான் வீட்ல சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வீட்ல போயிட்டு என்னமோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. சிந்துக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஐய்யய்யோ! இவ எல்லாத்தையும் சொல்லிட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு கேட்டுட்டு இருக்கா. உடனே என்ன பண்றா, வீரா கொஞ்சம் வாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரூமுக்கு வந்து வீர வந்து அழைச்சிட்டு போயிடுறா. அதோட இங்க அடுத்த நாள் ஆகுது. இந்த மாதிரி நம்மளோட சிந்து வந்து என்ன பண்றா, தலை குளிச்சுட்டு தலை தொட்டிட்டு நிக்கிறா. அப்ப வந்து வீரோட அந்த சட்டை பட்டன் வந்து கழண்டு விழுந்துரும். உடனே வந்து சிந்துட்ட ஹெல்ப் கேக்குறா. உடனே சிந்துவும் வந்து சட்டை பட்டனை வந்து தச்சிட்டு இருக்கா. அதோட நம்மளோட வீர் சும்மா இருப்பானா என்ன, இந்த சான்ஸை மிஸ் பண்ணுவானா? உடனே அவளோட இடுப்புல கைய வச்சு அவகிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த கூத்தெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே வெளியிலேருந்து வர நம்மளோட பைரவி பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா. இதை பார்த்த வீருக்குமே சிந்துக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே அதிர்ச்சியாகி பார்க்கறாங்க. உடனே பைரவி சொல்றா, இந்த மாதிரி வீர் இன்னைக்கு செக்கப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து பார்த்தா மறுபடியும் வீர் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம இவன் வந்து மறுபடியும் இவரை கட்டி பிடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வீரம் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா பாட்டிகிட்ட வந்து பைரவி சொல்லியிருப்பா போல. உடனே பாட்டி வந்து சிந்து ரூமுக்கு வந்து கத்திட்டு இருக்கு. எவ்வளவு திமிருடி உனக்கு, என்னோட பைரவி வந்து கண்ணு முன்னாடியே வந்து அவ கூட நீ வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா, வீரை விட்டு நீ தள்ளியே இரு அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு சிந்துமே வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அப்பதான் வந்து பைரவியோட ரூமுக்கு நம்மளோட சிந்து வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு போவா. அப்பதான் வந்து அவ ஹோட்டல்ல தங்கி இருப்பாள்ல, அந்த வந்து கார்டு வந்து இருக்கு. அதை பார்த்த உடனே அவளுக்கு டவுட் வருது. அங்கதான் வந்து இவ வெளில வந்து போனால வீட்டை விட்டு. அப்பதான் அவ வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பா, நம்ம அங்க போய் விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து என்ன பண்ணா, அந்த ஹோட்டல்ல போய் விசாரிச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி போட்டோவை காட்டி இவங்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம். அப்ப அந்த போட்டோ கீழே விழுந்துருது. அதை எடுக்கலான்னு போகும்போது கரெக்டா அங்க ராட்டோர் வந்துடுறான். ஹாய் சிந்து, எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன தெரியல, நான் தான் அன்னைக்கு பார்த்தமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோன்னா, நீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவள் நார்மலா பேசுறா. உடனே போட்டோவை எடுத்து கொடுக்குறான். நல்ல வேளை பைரவி போட்டோவை அவன் பார்க்கல. என்னாச்சு, ஏதாவது ஹெல்ப் வேணா என்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிடுறான். அவனும் அங்கேருந்து போயிடுறான். அதுக்குள்ள இந்த பாட்டி வீட்டுல ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுடுது. இந்த மாதிரி இந்த வீட்டோட மருமகளா இருந்துட்டு இவ எப்படி ஊர் சுத்துறா பாருங்க, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாலா அப்படி இப்படின்னு ஏத்தி விட, இங்க வந்து சிந்து வீட்டுக்கு வந்ததுமே மாமியாக்காரங்க கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அது எப்படி நீ வீட்டை விட்டு வெளில போகலாம், எங்ககிட்ட சொல்லிட்டா போன, அப்படியா இப்படியா, இப்படிலாம் இருந்தா நீ வீட்டை விட்டு வெளில போயிடு அப்படி இப்படின்லாம் கத்துறாங்க. இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இதுவே அவங்களோட மகளா இருந்தா அவங்க வந்து எங்க வேணா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா மருமக சின்னதா ஏதாவது ஒரு தப்பு பண்ணட்டுமே, உடனே மகன்கிட்ட சொல்லி கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை நாசமாக்குவாங்க. இதுதான் எல்லா மாமியாரோட வேலையாவே இருக்கு. நம்ம மைண்ட் ஏன் அங்க போகுது? சரி சரி டிராமாக்குள்ள போலாம். அதை விட இங்க பைரவி வந்து என்ன பண்றா, கார்ல வந்து வீர் கூட வந்துட்டு இருக்கா. வீரை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதோட செக்கப்புக்கு வந்து வீரும் பாசமா அவளை அழைச்சிட்டு போறான். இவளும் நிறைய கனவுகளோட அவனை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கா. அவனோட கையை தொட போனா உடனே அவன் வந்து டக்குன்னு எடுத்துடுறான். இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு இவளை உட்கார வச்சுட்டு வீர் வந்து சொல்றான், இந்த பாரு பைரவி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும். இந்த குழந்தைக்காக தான் நான் இப்போ உன்னை கேரிங்கா பார்த்துட்டு இருக்கேன். உன்னை எனக்கு ஒரு ஆசிய ஃப்ரெண்டா பிடிக்குமே தவிர உன்னை மனைவியாலாம் நான் பார்க்கல. அதனால என்கிட்ட அந்த மாதிரிலாம் வந்து நீ எதிர்பார்க்காத. உன்னோட குழந்தைய நான் நல்லா பார்த்துப்பேன், அவ்வளவுதான் என்னால முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். அது மட்டும் இல்ல, சிந்து தான் என்னோட மனைவி, அவளைதான் நான் காதலிக்கிறேங்கிற விஷயத்தையும் சொன்ன உடனே பைரவிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ வந்து நர்ஸு வந்து அவளை கூப்பிடுறாங்க. அதோட அவளும் அங்கேருந்து போறா. அதை விட இங்க சிந்து வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த அந்த வேலைக்காரர் வந்து சத்யாவை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒரு ஊருக்கு போயிருப்பாரு.
அப்ப பார்த்தா யாரோ ஒருத்தவன் ஹெல்மெட் போட்டுட்டு பைக் ஓட்டிட்டு வந்து அவர புடிச்சு தள்ளி விட்டுடுறான். அவரு வந்து அப்படியே வந்து ஒரு கல்லுல போய் மோதி அவரோட தலையில அடிபட்டுடுது. அதோட வீட்டுக்கு வந்ததும் சிந்துட்டு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி யாரோ ஒருத்தவன் இப்படி பண்ணிட்டாமா அப்படின்னு. இந்த சத்யாட்டேருந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து இங்க சஞ்சனா வந்து அத்தைக்காரி கூட சேர்ந்து ஃப்ளவர்ஸ்லாம் வந்து வச்சுட்டு இருக்கா. அப்ப வந்து நான் ஒரு விஷயம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரன் வந்து ஒரு டப்பால வந்து ஒரு தேள் இருக்கு. அத எடுத்து காட்டுறான். ஐயோ! என்னது இது? அப்படின்னு கேட்டா, இந்த சஞ்சனா பொண்ணு கண்ணு தெரியலன்னு நடிக்கிறாள, அவளோட மேல இந்த தேள வந்து நம்ம வச்சிடலாம். அப்ப வந்து அவ கண் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து உண்மைய ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்படின்னு சொல்லும்போது, "இது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்டா, "அதெல்லாம் சரியா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, உடனே வந்து அந்த தேள தூக்கி அந்த சஞ்சனாவோட ஷால்ல போட்டுடுறாங்க. அந்த தேளும் அவளோட பக்கத்துல வருது. இத பார்க்குற சஞ்சனாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. ஐய்யய்யோ! இப்ப என்ன பண்றது? வீரு வேற நிக்கிறாரே! இப்ப கண்ணு தெரியாத மாரி நம்ம நடிச்சிட்டுல இருக்கோம். இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சிந்து வந்து வீர வந்து சஞ்சனா பக்கம் திரும்ப விடாம பேச்சு குடுத்துட்டே இருக்கா. இதோட இந்த பாட்ட நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். என்னடா அது இன்னைக்கு சீக்கிரமா முடிச்சுட்டாங்களேன்னு தானே பார்க்குறீங்க. இந்த வீடியோவுக்கு நீங்க எவ்வளோ சப்போர்ட் பண்றீங்கன்னு நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து லாங்கா போடுவேன். இல்லன்னு வையுங்களேன், நான் இப்படித்தான் ஷார்ட்டா போடலான்னு இருக்கேன் போங்க. ஏன்னா எனக்கும் வந்து ஃபேமிலிலாம் இருக்கு இல்லையா? அதனால உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். என்னன்னு பார்த்துட்டு நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.